Hey guys, welcome to Muthu's vlog. ஸோ இன்றைக்கி நம்ம குக்கிங் vlog பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி கோகனட் ரைஸ் வித் பலிப்பாயம் சிக்கன் அண்ட் முத்து ஸ்டைல் பார்க்குறோம். ஸோ டேரெக்டாக நம்ம குக்கர் எடுத்து அதில் 1 ஸ்பூன் கீ அண்ட் சம் ஆயில் நம்ம போட்டுக்கிறோம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போடுறோம். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி போடுறோம். ஆனியன் வந்து நம்ம ஒரு 4 to 5 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி வந்து ஒரு 4 ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் புதினா ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அது நல்லா அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். டொமேட்டோவுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். இது நம்ம கடையிலையும் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த ஃப்ளேவர் நல்லா அதுக்குள்ளே வர வரைக்கும். அப்போ தான் அந்த கோக்னட் ரைஸ் இது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் அந்த கோக்னட் ரைஸ் வந்து நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ தென் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு டேரெக்டாக நம்ம வந்து தேங்காய் பால் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த தேங்காய் பால் நம்ம எடுத்து போடணும். தேங்காய் பால் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணுறோம், இல்லை பிரியாணி அரிசி இல்லாட்டி நார்மல் ரைஸ் எதில் வேணால் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் போட்டுக்கலாம். இல்லை எந்த ரைஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம தேங்காய் பால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் போட்டதுக்கப்புறம் அது 1 டம்ளருக்கு 1.5 நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் எடுத்து நம்ம போட்டுக்கோம். ரைஸ் ஊற வச்ச ரைஸ் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து ஒரே ஒரு விசில் இருந்தால் போதும். அது சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது நாம் சொல்ல மறந்துட்டோம். ஸோ சால்ட் ஆட் பண்ணிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு விசில் வந்தால் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பலிப்பாளையம் சிக்கன் பார்க்குறோம். அதுக்கு ஒரு தவா எடுத்து வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போடுறோம், பிரியாணி ஸ்பைசஸ் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன வெங்காயம் போடுறோம். நம்ம 300 கிராம் சின்ன வெங்காயம் போடுறோம். அது நல்லா இதுக்கு வந்து நம்ம 1 கிலோ சிக்கன் பண்ணிக்கலாம். 1.5 கிலோ சிக்கனுக்கும் சேம் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் நல்லா கோல்டனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த பலிப்பாளையம் சிக்கனுக்கு மெயினாக வந்து நம்ம வந்து ரெட் சில்லி யூஸ் பண்ணணும். ரெட் சில்லி வந்து ஒரு 8 to 10 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதுக்கும் சேம் நம்ம 2க்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தனால அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து போட்டு அது கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து நம்ம உள்ளே போட்டுடணும். சிக்கன் போட்டுட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு டர்மரிக் போடணும், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த சிக்கனோட ப்ராசஸ் வந்து மோஸ்ட்லி இவ்வளோ தான். இதுக்கு மேலே நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போடுவோம், அவ்வளோதான். இது நல்லா பாயில் ஆகி நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதான் பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்மளுக்கு வேணால் கொஞ்சம் வாட்டர் போடணும். இதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் போடணும். அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போடணும். அப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட ஒரு பிளேட் போட்டு இதை கம்ப்ளீட்டாக நம்ம மூடி வச்சிடணும். அப்புறம் இது ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு ½ hour கூட ஆகும். அந்த வாட்டர் ஊற்றி நாம் நல்லா பாயில் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி அது கொஞ்சம் நம்ம தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி கம்மியாகும் போது இந்த சிக்கன் கொஞ்சம் ரெடி ஆயிரும். So thank you guys for watching this video. Please like, share and subscribe Muthu's vlog for more videos and daily updates. Thank you.